டைட்டில் கார்டை இங்கே போடுறாங்கன்னா இன்டர்வல் பிளாக் எங்கே வரும், படம் எங்கே முடியும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அங்கேருந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது, நம்ம ஹீரோ ஏன் ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பாவை யாரோ மர்டர் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து அப்பாவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஃபேக்ட்ரிக்கு போய் அங்கே ஒரு ஸ்பீச் இருப்பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு கொலை மிரட்டல் அப்படின்னு தான் சொல்லணும். அதை எல்லாரும் முன்னாடி எப்படி இவர் ஓப்பனாக பேசுறாருன்னு தெரியல. அதை டிவியில் வேற டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இந்த டயத்துலலாம் அந்த ஊரில் இருந்த எல்லா போலீஸுக்குமே பெய்டு வெக்கேஷன் கொடுத்து ஹவாய்க்கு டூர் அமைச்சிட்டு இருந்திருப்பாங்க. அதனால இதெல்லாம் கேஸா இருந்திருக்காது. எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் புரியல. இதுக்கப்புறமா கெட்டு குட்டி சவரா போன குரங்கு தாங்கெட்டது மட்டும் இல்லாம வனத்தையும் சேர்த்து கெடுத்துச்சான் அப்படிங்கிற மாதிரி ஊர்ல விவசாயம் பண்ணி பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்த அங்காளி பங்காளி எல்லார்ட்டையும் போய் மன்னிப்பு கேட்டு மண்டையை கழுவி எங்க அப்பாவுக்கு பாடி கார்டா வாங்க அப்படின்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்துருவாரு. அதோட நிறுத்தாம அவங்க அப்பா மாதிரியே ஒரு பாடி டபுளை வேற ஏற்பாடு பண்ணியிருப்பார் நம்ம ஹீரோ. அது யார் பெத்த புள்ளையோ தெரில, வந்த அடுத்த சீனை வேற அதை போட்டு தள்ளிடுவாங்க.